3500 4000 வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு பார்ட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் ஆங்கிள் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக வந்து எலி வந்து கடிச்சு கொதறி வச்சிருச்சு. இந்த 3 கேபிள் வந்து ஹீட் சிங்க் ஸ்லீவ் போட்டு நீட்டாக வந்து சேஃப்டியாக வந்து சால்டர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதை வந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சென்சார் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. சிம்பிளாக வந்து ஒரு 10 ரூபாய்க்குள்ளேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைக்கில் ஒரு சின்னதாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம பைக்கில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் ஒன்று ஷோரூமில் விட்டு பண்ணிச்சு. அந்த பேக்கிங் கிட் மட்டும் ஃபுல்லாக மாற்றிருக்கு. ஃபுல் கிராங்க் கேஸ் பேக்கிங் எல்லாமே வந்து கீழே வந்து சிலிண்டர் பேக்கிங்கு, அது மேலே வந்து ஹெட்டு பேக்கிங்கு எல்லாமே வந்து புதுசு போட்டிருக்கு. அதை மாற்றி அதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதுவும் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் சர்வீஸ் முடிச்சுட்டு இந்த எரர் கோடு வந்து நம்மளுக்கு காட்டிகிட்டு இருக்குது, அது என்னங்கிறத பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு 2 வீக்ஸாக வந்து எரர் கோடு காட்டுதுன்னு சொல்லியிருந்தோம். சரி ஓகே நான் செக் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பைக் டெலிவரி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. நம்ம போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டெலிவரி வாங்குறதுக்கு அப்போ தான் வந்து ஃபைனலாக ஜஸ்ட் இது வந்து ரீசெட் பண்ணுறது தானே அப்படின்ட்டு ஓபிடி கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க போல். ஸோ ஓபிடி டூல் வச்சு ஸ்கேன் பண்ணும்போது அந்த சென்சார் கோடு வந்து எரர் கோடு வந்து கிளியர் ஆகலை. என்ன எரர் கோடுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆங்கிள் சென்சார் வந்து எரர் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கு. அவங்க வந்து ஓப்பன் பண்ணி சரி சென்சார் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்ட்டு கழட்டியிருக்காங்க. கழட்டி பார்த்தா எலி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஒயரை வந்து கடிச்சு மென்று வச்சிருச்சு. உடனே வந்து சர்வீஸ் ரூமுக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. ஸோ போனோம். நம்ம அங்கே போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டேங்க் ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. இந்த மாதிரி எலி கடிச்சிருச்சு, அதனால தான் வந்து உங்கள் பைக்கில் வந்து சென்சார் malfunction வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. நானும் பார்த்தேன். ஸோ ஆமாம் அப்படி தான் எளிதாக கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் வண்டி நிறுத்துவேன் எப்பவுமே. வந்து சும்மா இருக்கும்போது வண்டி வந்து ட்ரைவ் பண்ணல அப்படின்னா ஒரு 2 days 3 days வந்து வீட்டுக்குள்ளே தான் நிற்கும். ஸோ அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டோர் ரூம் வர. ஸோ இந்த ஸ்டோர் ரூமில் வந்து எலி இருந்திருக்கும் போல். அது ஏறி நல்ல வேலை அது வந்து பேங்க் ஆங்கிள் சென்சார் வந்து போய் கடிச்சிருக்கு. அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எரர் கோடு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு காட்டினாங்க. சரி ஓகே, இது நீங்கள் வந்து எரர் கோடு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒயரிங் கிட்ட வந்து மாற்றினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து வேறு எதுவும் ஜாயின் போட முடியுமான்னு சொல்லி கேட்டோம். ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜாயின்லாம் போட முடியாது, ஃபுல்லாக வந்து ஒயரிங் கிட்ட மாற்றி தான் ஆகணும். 3500 4000 வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம் வந்து ஒரு பேங்க் ஆங்கிள் சென்சாருக்காக 3500 4000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஃபுல்லாக ஒயரிங் கிட்டலாம் மாற்றணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடும். ஸோ அவ்வளோ நீட் இல்லை. இன்ஜின் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் வந்து பேங்க் ஆங்கிள் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேலே போகும்போது. அப்படி இருக்கும்போது ஒரு எலி கடிச்சு அது வந்து பிரேக் ஆனதுனால நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகலை, பைக் ரன்னிங் கண்டிஷன் தான் இருந்துச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருங்க, நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். உள்ளே எப்படி இருக்குங்கிறத காட்டுற பாருங்கள். ஸோ இந்த ஒரு பார்ட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் ஆங்கிள் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வர கேபிள். ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அந்த கேபிள். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து எலி வந்து கடித்து கொதறி வச்சிருச்சு. இசியூலேருந்து போகிற இந்த மெயின் கிட்ட கடிக்காமல் இதை கடிச்சிருக்கு. இசியூ வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க, பைக்கோட இசியூ. ஸோ அதை கடிக்காமல் இந்த பேங்க் ஆங்கிள் சென்சாரை மட்டும் கடிச்சிருக்கு. நல்ல வேளை நம்மளுக்கு வந்து பெட்டர் லக் அப்படின்னு சொல்லலாம். இதை கடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சோலி சுத்தம், அவ்வளோதான், பைக் ஸ்டார்ட்டே ஆகாது. சரி, இந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ ஒன்று வந்து அதில் வந்து ஜாயின் போட முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். இந்த சாக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சால்ட்ரிங் பண்ணும். ஸோ இந்த 3 ஒயரில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஒயரும் வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இந்த 3 கேபிள் வந்து ஹீட் சிங்க் ஸ்லீவ் போட்டு நீட்டாக வந்து சேஃப்டியாக வந்து சால்டர் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். 3 இதுலேயும் வந்து பேஸ்ட் வச்சுக்கிறேன். பேஸ்ட் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒட்டும். அதே மாதிரி இந்த 3 ஒயரையும் வந்து சீவி விட்டு அதுலேயும் வந்து பேஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஹீட் சிங்க் ஸ்லீவ் வந்து ஒவ்வொரு இதுக்காக வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வச்சிட்றேன். ஸோ அவ்வளோதான். சால்ட்ரிங் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உள்ளே வந்து நம்ம ஹீட் சிங்க் போட்டு அதுக்கு மேலே ஒரு டேப் ரோல் சுற்றிருக்கோம்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்லீவை வந்து அப்படியே உள்ளே எடுத்து விட்டுட்டு இந்த கேபிள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து டேப்பில் வந்து அப்படியே பைண்டிங் பண்ண போகிறோம். டேப்பை வந்து அப்படியே சுற்றி இந்த கேபிள் வந்து உருகாமல் இருக்கிற அளவுக்கு பண்ண போகிறோம். ஸோ இது வந்து மெயின் சாக்கெட்டு. சென்சாரோட சாக்கெட்னால் கூட நம்ம இந்த சாக்கெட் பிரச்சனை இல்லை, என்ன டேமேஜ் ஆனாலும் நம்ம வந்து சென்சார் மாற்றும் போது மாற்றிக்கலாம். பட் இது வந்து மெயின் சாக்கெட்டு, அதனால தான். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். மேல் ஃபங்க்ஷன் லைட் வந்து ரீசெட் பண்ணி பார்ப்போம். பைக் ஸ்டார்ட் ஆகுது, எரியுது. ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சென்சார் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக வந்து சீட் கவரெல்லாம் போட்டுட்டோம். இப்போ டேங்க் கவர் கட்டிட்டு சால்ட்ரிங்க்கு நம்மளுக்கு பாயிண்ட் இல்லாதனால இங்கேருந்து எடுத்து இங்கே சால்ட்ரிங் பண்ணோம், பைக் தெளிவிச்சு. ஸோ மறுபடியும் நம்ம அதே இடத்துல கொண்டு போய் நிறுத்தி நான் வந்து சைடு டோரெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு ஃபைனலாக காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மேல் ஃபங்க்ஷன் லைட் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அது ப்ராப்ளம் இல்லை, அந்த சென்சார் ப்ராப்ளம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து இன்கேஸ் நான் வந்து இது கிட்டு மாற்றிருந்தேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3500லேருந்து 4000 வரைக்கும் லாஸ் ஆகிருக்கும். ஸோ இது பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றே ஒன்று தான் வாங்கினேன், இந்த ஹீட் சிங்க் ஸ்லீவ் மட்டும் வாங்கினேன். ஸோ மீட்டரே 10 ரூபா தான். இதுலேயும் இவ்வளோ மிச்சமாயிருச்சு. பட் ஷோரூமில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணவே முடியாது, ஒன் யூஸ் மட்டும்தான். மெயின் கேபிள் வந்து கட் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கிட்டு மாற்றினீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி மட்டும் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளே சால்டிங் பண்ணி ஓகே பண்ணிட்டோம். உங்களை யாராவதுக்கு இந்த மாதிரி எலி கடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.